வணக்கம் நண்பர்களே. அதிரடியான மெகா ஆணி அமாவாசையானது இப்போ வரப்போகுதுங்க. அதனுடைய சிறப்பு பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட பலன்களையும் ஆன்மீக பலன்களையும் இப்போ இந்த வீடியோவில் கடகராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். கடகராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான பலன்கள் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஒவ்வொரு மாதம் சிறப்பான மாதம்தான். அதுபோல் இப்போ ஜூலை மாதமும் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. ஸோ ஜூலை மாதத்தில் வரக்கூடிய ஜூலை 14ஆம் தேதி மிக மிக ஒரு சிறப்பான நாள் என்று சொல்லலாம். அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆணியுடைய கடைசி 30ஆம் நாள், கிழமை செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் நிறைஞ்ச இருள் நிறைந்த நாளாக வானத்தில் இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிலா தெரியாது. அப்படிங்கும் போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த நாள் அமாவாசை தானே அப்படின்ட்டு. ஆமாங்க, அமாவாசை தான். இந்த அமாவாசை ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய செவ்வாய் அமாவாசை. அதனால் இது சூரிய கிரக அமாவாசை என்று சிறப்பான பெயரில் அழைக்கப்படும். இந்த அமாவாசையில் கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றோடு ஒன்று சேர்றது மாறுறது. இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் கடக ராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. கூடவே இந்த அமாவாசையில் உங்களுக்கான பரிகாரமும் சொல்ல போகிறேன். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால என்ன மாதிரியான நன்மை ஏற்படும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. அமாவாசைங்கிறது நிறைய பேர் முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கான நாளுன்னு மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனால் அமாவாசை முன்னோர்கள் வழிபாடு தாண்டி இந்த மாதிரி ஆன்மீக பரிகாரங்கள் செய்தால் அது நம்ம வாழ்க்கையில் வெற்றியடைய செய்யக்கூடிய ஒரு இதாகவும் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாததுனால தான் இந்த நாளை சாதாரண நாளுன்னு கடக்கிறோம். இனி அந்த மாதிரி கடக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால தான் அமாவாசை பற்றிய முழு தாள்களையும் பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல உங்களுக்கு கிரகங்களால் என்னென்ன பலன் இந்த அமாவாசையில் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல அமாவாசையில் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத கிரக ரீதியாக உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பரிகாரத்தை அதிரடியாக பார்க்கலாம். ஸோ கடக ராசியில் பிறந்த நேயர்களுக்கு பிரபவ வருடம் இந்த ஆணி மாத அமாவாசையில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அமாவாசை தொடக்கத்தில் உங்கள் ராசியில் குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். கூடவே உங்கள் ராசிக்கு 6வது இடத்திற்கோ 9வது இடத்திற்கோ அதிபதியானவர் குரு பாக்கியாதிபதி இப்போ உச்சம் பெற்று இந்த அமாவாசையில் சஞ்சரிக்கக்கூடிய காரணத்தினால் பல வழிகளில் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். நினைத்தது நிறைவேறும், நினைத்தது நடக்கும். அந்த மாதிரியான ஒரு பொற்காலமாக இந்த அமாவாசை காலம் உங்கள் ராசிக்கு அமைய போகுது. அதோடு உங்களை நேசிப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் யோசிக்காதது செய்த காரியங்களில் கூட இப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் வெற்றி கிடைக்கும். அதுக்கான ஒரு பொன்னான காலமாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் சேரும். உறவினர்களுடைய வழியில் ஏற்பட்ட பிரச்சனை கூட ஒவ்வொன்றாக அகலும். நிலைமை சீராகி நிம்மதி காண்பீங்க. அந்த மாதிரி ஒரு பொற்காலமாக இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. தொழில் போட்டிகள் எல்லாமே அகலும். வர்த்தக கூட்டாளிகளோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் சமரசமாக முடியும். ஆக்சுவலி இந்த அமாவாசை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நீங்கள் நினைக்காத நன்மைகளும் நடக்கும், நினைத்த நன்மைகளும் நடக்கும். அப்போ இந்த அமாவாசை ஒரு பாசிட்டிவான அமாவாசையாக உங்கள் ராசிக்கு அமையும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. மற்ற கிரகங்களும் அந்த மாதிரி அமைதா அப்படிங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். செவ்வாய் ரிஷப ராசிக்கு ஆணி அமாவாசையில் செல்ல இருக்கிறார். அதனால் என்ன பலன்கிறத சொல்கிறேன், வாங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஆணி அமாவாசை அன்னைக்கு ரிஷப ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். ஸோ உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் இப்போ லாபஸ்தானத்திற்கு வராரு. அது உங்களுக்கு ஒரு வகையில் யோகம்தான். தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திற்கு வர்றது காரணமாக தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றமும் கூடுதல் லாபமும் கிடைக்கும். வாடகை கட்டிடத்தில் நடத்தக்கூடிய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி செய்தால் கைகூடும்.
உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்ட உங்களுக்கு இப்பொழுது நல்ல நிறுவனங்கள்லேருந்து கூடுதல் சம்பளம் தருவதாக சொல்லி அழைப்புகள் வரலாம். அதுக்கான ஜாதக பலம் இந்த அமாவாசையில் உங்களுக்கு இருக்கு. அதை ஏற்றுக்கொள்வது அவசியம். பொதுநலத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதிகாரத்துவ யோகமானது உண்டாகும். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி இந்த அமாவாசையில் இந்த கிரகத்தினால உங்களுக்கு இவ்வளோ பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. இதை தொடர்ந்து இந்த அமாவாசையில் சுக்கிரன் சிம்ம ராசிக்கு வர இருக்கிறார். இந்த கிரகத்தால் என்ன அதிர்ஷ்ட பலன்கிறத சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் ஆணி அமாவாசையில் சிம்ம ராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 1, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் குடும்பஸ்தானத்திற்கு இப்போ இந்த அமாவாசையில் வரும்பொழுது குடும்பத்தில் முன்னேற்றங்கிறது திருப்தி தரும். இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வது உங்களுக்கு அமையும். பெண் பிள்ளைகளுடைய சுப சடங்குகள் நடைபெறும். பிள்ளைகளுடைய திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் கவனம் செலுத்தினீங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியும். ஸோ இந்த கிரகத்தினாலேயும் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்தான். ஸோ சுக்கிரன் சிம்மராசிக்குள்ளே வரதுனாலையும் அதிர்ஷ்டம்தான், ரிஷபத்துக்குள்ளே செவ்வாய் வரதுனாலையும் அதிர்ஷ்டம்தான். இதெல்லாம் தொடர்ந்து ஃபைனலாக சனி வக்ரமானது அமாவாசையில் தொடர்கிறது. இதனால் என்ன பலன்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆணியில் அமாவாசையில் மீன ராசியில் சனி வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 7, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். குருவின் பார்வை இந்த அமாவாசையில் சனியின் மீது பதியுது. இந்த வக்ர காலத்தில் பெரிய அளவில் பாதிப்புகள்ங்கிறது ஏற்படாது. அதே சமயம் எதிரிகள் வகையில் தொல்லை இருக்கத்தான் செய்யும். அதனால் எது செய்கிறதாக இருந்தாலும் பிளான் பண்ணி செய்யணும். அதாவது எதையும் திட்டமிட்டு செய்யணும். எதையும் திட்டமிட்டு செய்கிறதே சில சமயம் இயலாமல் போகும். ஏன்னா எதிரிகள் தொல்லை இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து இதில் மட்டும் கவனமாக இருங்க. குடும்ப ரகசியங்கள் எதையும் வெளியே சொல்லாமல் இருப்பது நல்லது. பண நெருக்கடியெல்லாம் அதிகரிக்கும். அதுவும் சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 3, 6, 11 ஆகிய இடங்களில் பதியுது. அதனால் முன்னேற்ற பாதையில் இருந்த இடையூறுகள் அகலும். முக்கிய புள்ளிகளுடைய ஒத்துழைப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். சில பிரச்சனைகள்லேருந்து விடுபட அதுவே உங்களுக்கு உதவியாக அமையும். உடன் பிறந்தவர்களெல்லாம் அனுசரித்து செல்வது நல்லது. அவர்களுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும். வெளிநாட்டில் பணிபுரியவர்களுக்கு குடியுரிமை கிடைப்பது தாமதமாகும். இளைய சகோதரரோடு உள்ள கருத்து வேறுபாடு நீடிக்கும். இது போன்ற நேரங்களில் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனைகளை மேற்கொள்வது நல்லது. ஸோ அப்படி மேற்கொண்டிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு கெட்டது நடக்காமல் இருக்கும். ஸோ பார்த்துக்குங்க. ஆக மொத்தம் பொதுவாக இந்த ஆணி அமாவாசையில் உங்கள் ராசிக்கு பார்க்கும்போது புதிய பொறுப்புகள் வந்து சேரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நினைத்தபடியே லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவு உண்டு. கலைஞர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி உண்டு. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு சுப செய்தி வந்து சேரும். தேவைக்கேற்ற வருமானம் கிடைக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இதுதான் உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. என்ன நண்பர்களே, உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்த்துட்டிங்களா? கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.